வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிரவீன்குமார், பாரதி டிஎன்பிசி அகாடமி. இப்போ பார்த்தீங்கன்னா வரப்போகிற குரூப் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரே மாதம் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் தமிழ், மேக்ஸ், கான்ஸ்டியூஷன், ஹிஸ்ட்ரி உங்கள் கையில் இருக்கணும். ஃபஸ்ட்டு தமிழ் உங்கள் கையில் இருக்கணும், ஓகேங்களா? தமிழ் பார்த்தீங்கன்னா 95+ யார் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த ஸ்டெப், அடுத்த படிக்கான வாய்ப்பே கிடைக்கும். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் சிலபஸ் வைஸ் ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக் கண்டிப்பாக படிக்கணும். ஓல்டு புக் வந்து 6th-லேருந்து 10th வரையும் சிலபஸ் வைஸ் படிக்கணும். புது புக் ஃபுல்லாக 6th-லேருந்து 12th வரையும் படிக்கணும். அதுக்காக நம்ம பாரதி டிஎன்பிசி அகாடமி ஃப்ரீயாக, ஓகேங்களா, 6வது 7வது முடிச்சிட்டோம் சிலபஸ் வைஸ் வீடியோ. இப்போ 8வது பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் 9வது ரெண்டு வீடியோ போட போகிறோம். 10வதும் 2 வீடியோ வரும், ஓகேங்களா? மேக்ஸிமம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கூட லாஸ்ட் குரூப் 4 குரூப் 2 போன வருஷம்லாம் எப்படி கொஷின் எடுத்திருக்காங்களோ அந்த வியூவில் தான் அனலைஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரீயாகவே, ஓகேங்களா? ஆன்லைனில் எவ்வளோ மார்க் வருதுன்னு கமெண்ட்ஸில் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வாட்ஸ்அப் நம்பரும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் போகலாம், ஓகேங்களா? அடுக்கு தொடர் பற்றி ஒரு கொஷின். இலக்கணம், இலக்கியம் எல்லாமே இது வந்து கம்பைன் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் கொஷின் போகலாம். அடுக்கு தொடர் பற்றி தவறானது என்னன்னு கேட்குறேங்க. அடுக்கு தொடர் வந்து பிரித்தால் பொருள் தரும். அடுக்கு தொடர் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4 முறை அடுக்கி வரும். இரட்டை கேள்வி 2 முறை மட்டும்தான் அடுக்கி வரும், ஓகேங்களா? தேர்ட் சி பாருங்கள். அடைமொழியாக குறிப்பு பொருள் வருது இரட்டை கேள்வி. ஸோ சி தான் தப்பு, ஓகேங்களா? அவன் தவறானது கேட்டிருக்கான். அப்புறம் டி வந்து விரைவு, வெகுளி, ஊகை, அச்சம், அவலம் ஆகிய காரணங்கள் வரும். ஸோ அது கரெக்டு தான். 1வது சி. 2வது கேள்வி பாருங்கள். ஒரு பொறுத்துக, ஓகேங்களா? பரிதியமார் கலைஞர் அவருடைய நூல் பார்த்தீங்கன்னா நாடகவியல். சுவாமி விபுலானந்தர் என்பது மதங்க சூளாமணி. மறைமலை அடிகள்னா சாகுந்தலம். பம்பல் சம்பந்தர் நாடகத்தமிழ் என்ற நூல் இயற்றுவது யாருன்னு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பம்பல் சம்பந்தனர், ஓகேங்களா? 3வது கேள்வி. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்தோறும் பெயரச்சம் வந்து மறைந்தோறும் பெயரச்சம் கேட்குறாங்க. அதுக்கு ஆப்ஷன் வினைத்தொகை ஆன்சர், ஓகேங்களா? 4வது கேள்வி. இப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போதே நீங்கள் வந்து இந்த டைமில் ரிவிஷன் தான் பண்ணிகிட்ருப்பீங்க. கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் நீங்கள் பார்க்கும்போதே பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணிவிடுங்க. லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக அது ஒரு மோட்டிவாக இருக்கும். 4வது கேள்வி பாருங்கள். ஒரு திருமூலர் பற்றி. திருமூலர் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. வாங்க, சித்தராக இருந்தவர். மூலன் என்ற பெயர் திரு என்ற பெயரடை பெற்று அதனுடன் அர் என்னும் மரியாதை பண்பையும் பெற்று திருமூலராயிற்று. சரியானது. அவருடைய காலம் 5ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி. இப்படி கூட கேட்கலாம், முற்பகுதியாக பிற்பகுதியான. கண்டிப்பாக. 3வது பாருங்கள். சைவ திருமுறைகளில் 10வது திருமுறை திருமந்திரம், ஓகேங்களா? எத்தனாவது திருமுறைன்னு கேட்பாங்க. 10வது திருமுறை. இதற்கு தமிழ் 3000 என்றும் பெயர் உண்டு. தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல்னு தனியாக கேட்டிருக்காங்க. 4வது ஒன்றே குலம் ஒருவனை தேவன் என்ற திருமந்திர நூலின் புகழ்மிக்க தொடராகும், ஓகேங்களா? ஆமாம், இதுவும் கரெக்டு. ஸோ 4ம் சரி. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 5வது பாருங்கள். குகையின் கண் புலி. குகைப்புலி என்பது இங்கே இடப்பொருளை வருகிறது, ஓகேங்களா? நீங்கள் பொருள் வரும்போது 5ஆம் வேற்றுமை, இல்லை எண் வரும்போது அது 7ஆம் வேற்றுமை, காலம் உணர்த்தும் போது. 6வது கேள்வி பாருங்கள். பேராசிரியர் சுந்தரனார் மனோன்மணியம் என்னும் கவிதை நாடக காப்பியத்தை டேஷாம் ஆண்டு வெளியிட்டார். 1891ஆம் ஆண்டு. ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா? தமிழின் முதல் வடிவ நாடக காப்பியம் மனோன்மணியம் தான், ஓகேங்களா? 7வது கேள்வி பாருங்கள். அம்புஜத்தம்மாள் தான் கண்ட நினைவாக நான் கண்ட பாரதம் என்ற நூலை இயற்றுவதுன்னா அம்புஜத்தம்மாள். எத்தனை ஆண்டுகள்னா 70 ஆண்டு காலம், ஓகேங்களா? 6வதுக்கு பி, ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8வது கேள்வி. உடம்பை வளர்த்தேன் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று கூறியவர் திருமூலர். அவருடைய காலம் 5ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி. 9வது கேள்வி பாருங்கள். தமிழ்நாட்டின் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகத்தின் பெயர் கதரின் வெற்றி. பழைய புக் கொஷின்க, இது ரொம்ப நிறைய டைம் டிஎன்பிசி கொஷினில் கேட்டிருக்கேங்க. 10வது கேள்வி பாருங்கள். அம்புஜத்தம்மாளுக்கு எந்த ஆண்டு தாமரை திருவிருது பத்மஸ்ரீன்னு சொல்கிறாங்க. தாமரை திருவிருதுன்னு கூட அப்படியே கேட்பாங்க. தாமரை திருவிருது கொடுக்கப்பட்டது 1964ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டது. இந்த அம்புஜத்தம்மாள் தான் 70 ஆண்டு நினைவாக நான் கண்ட பாரதம் எழுதினாங்க. இந்த 1964 பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு மறைந்த ஆண்டு 1964. தாமரை திருவிருது வழங்கப்பட்டது 1964.
1962 சீனா போர். ஓகேங்களா, அப்படி கோயின்சிடெண்டாக படிச்சுங்க. 11வது கேள்வி பாருங்கள். ஓகேங்களா, 11வது கேள்வி. 1885 முதல் 1908 ஆண்டு வரை இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தின் ஜீவிப்பு பற்றி 85. ஏன்னா தமிழில் இங்கே வந்து தமிழுக்கு தொண்டாற்றியவர் 1885ஆம் ஆண்டு இங்கிலாந்து போயிடுவார். அங்கே இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றினார். சரி. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கிபி 1886 வெளியிட்டார். ஆமாம், அவர் மொழிபெயர்த்த ஆண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1886. அண்டு தம்முடைய 80வது அகவையில், ஓகேவா, 80வது அகவையில் 1900ஆம் ஆண்டு வருஷம் திருவாசகத்தின் ஆங்கில பதிப்பை வெளியிட்டார். 2 வருஷம் பார்த்துக்குங்க. 1886 திருக்குறள், 1900 பார்த்தீங்கன்னா திருவாசகம். திருவாசகத்தை பதிப்பித்து வெளியிடும் போது அவருடைய வயது 80 வயது. ஸோ அனைத்தும் சரி. ஓகேங்களா. 12வது கேள்வி. 12வது கேள்வி பாருங்க. வான் உரு மதியும் வந்தென்று எண்ணி மலர்க்கரம் குவியும் என்று அஞ்சி என்ற பாடலடி இடம்பெற்ற நூல் விவேக சிந்தாமணி. ஓகேங்களா, பழைய புத்தகத்தோட கேள்வி, இம்பார்ட்டன்ட். 13வது கேள்வி. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவானினும் நனிச்சிறந்தவனே என்ற பாடலறிகளுக்கு உரியவர் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா எம் பாரதியார். ஓகேங்களா. 14வது கவிமணியோட சிறந்த வரிகள். ஓகேங்களா. நாடக சாலையொத்த நார்கள சாலையொன்று நீடுலையில் உண்டோ நிகழ்த்து என்று சொன்னவர் கவிமணி. 15வது பாருங்க. திருக்குறள் கயல்விழியால். ஓகேங்களா, ஆள் வரும்போதே நீங்கள் போட்டுருவீங்க செய்யப்பாட்டு வினை. ஓகேங்களா, பட்டதுன்னு வரும்போதும் அது செய்யப்பாட்டு வினை தொடர். ஸோ 16வது கேள்வி சொல்லலாமா? 16வது கேள்வி பாருங்க. காந்தியடிகளை பாட்டுடை தலைவனாக கொண்டு காந்தி புராணம் என்ற நூலை பாடியவர் அசலாம்பிகை அம்மையார். ஓகேங்களா, யார் எழுதினா பாருங்க, அசலாம்பிகை அம்மையார். பாடல்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 2034. ஓகேங்களா. 17வது கொடுக்கப்பட்ட ஆளுமை காண்க. திண்டிவனத்திற்கு அருகில் உள்ள ரெட்டனை. இதை வச்சே சொல்லிடலாம் அசலாம்பிகை அம்மையார். அசலாம்பிகை அம்மையார் தான் காந்தி புராணம் என்ற நூல். ஓகேங்களா. 2வது பாருங்க. ஆத்திச்சூடி வெண்பா, திலகர் புராணம் எழுதின நூல்கள் பாருங்க. ராமலிங்க சுவாமிகள் சரிதம், குழந்தை சுவாமிகள் பதிகம் முதலிய நூல்களை இயற்றினார். சரி. சிறந்த பேச்சாளர். இவரை இக்கால ஔவையார் என்று திருவிக்கா பாராட்டியுள்ளார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இக்கால ஔவையார் யாருன்னு கேட்டாலும் அசலாம்பிகை அம்மையார். அப்படி இக்கால ஔவையார் என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரன் அவர்கள். இவர் பலகாலம் திருப்பாதிரி புலியூர், அது எங்கே இருக்குன்னா கடலூரில் உள்ளது, வாழ்ந்தவர். இறுதி காலம் எங்கன்னா வடலூரில் வாழ்ந்தார். வடலூர் எங்கே இருக்குது? ராமலிங்க அடிகளார் இறையருள் அடைந்த இடம். ஓகேங்களா. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் சரியான ஆளுமை அசலாம்பிகை அம்மையார். 18வது கேள்வி. ராமலிங்க சுவாமிகள் சரிதம். ஓகேங்களா, என்னும் நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளது? 409. 19வது கேள்வி. மண் திணிந்த நிலனும் நிலனேந்திய விசும்பும் விசும்பு வைத்திரு வலியும் வலித்தலை ஈய தீயும் தீ முரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதம். அதாவது மண் நிலம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. விசும்பு வானம், வலி என்பது காற்று, தீ நெருப்பு. ஓகேங்களா. ஐம்பூதங்களையும் சொல்லப்பட்டுள்ள இந்த நூல் பார்த்தீங்கன்னா புறம்னா 100. ஓகேங்களா. 20வது கேள்வி பாருங்கள். சங்கரதாஸ் சுவாமிகள். ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட். தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா. ஆமாம். 20வது கேள்வி. தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்பட்ட பம்பல் சம்பந்தனார் 90க்கும் மேற்பட்ட நாடகங்களை எழுதியுள்ளார். ஏன்னா தமிழ் நாடக தந்தை பம்பல் சம்பந்தனார், தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் தான் சங்கரதாஸ் சுவாமிகள். ஓகேங்களா. இவரது மனோகரம் நாடகம் 70 ஆண்டுகள் தமிழ் நாடக மேடையில் புகழ்பெற்று விளங்கியது. 70 ஆண்டுகளாக மனோகரம் நாடகம். எந்த நாடகம்னு கேட்பாங்க. 70 ஆண்டுகள். நான் கண்ட பாரதம் 70 ஆண்டுகள் தான். இங்கே மனோகரம் என்ற நாடகமும் 70 ஆண்டுகள் சொல்லப்படுகிறது. இல்லை. 3வது பாருங்க. தமது நாடக அனுபவங்களை எல்லாம் நாடக மேடை நினைவுகள் என்னும் தலைப்பினும் நடிப்பு கலையில் தேர்ச்சி பெறுவது எப்படி என்னும் தலைப்பில் எழுதியுள்ளார் சங்கரதாஸ் சுவாமிகள். இதுவும் கரெக்டு. ஓகேங்களா. 21வது பாருங்க. வான் பெற்ற நதி கமலம் தான் வணங்க பெற்றேன் என்பதில் வான் பெற்ற நதி என்பது கங்கை நதியை சொல்கிறாங்க. ஓகேங்களா. சிம்பிளாக இதுவும் கேட்கலாம். வான் பெற்ற நதி என்று அழைக்கப்படும் நதி கங்கை நதி. ஓகேங்களா. 22வது பாருங்க.
கண்ணல் பொருள் தரும் தமிழே நீயோ ஒரு பூக்காடு நானோ ஒரு தும்பி என்று சொன்னவர் பாரதியாரின் தலைமாணக்கர் பாரதிதாசன். 23வது முயற்சி திருவினையாக்கம் என்ற ஆன்றோர் மொழி செய்தி தொடர். அப்படியே கேட்பாங்க, முயற்சி திருவினையாக்கம். உங்களுக்கு பார்க்க இது கட்டளை தொடராக இருக்கலாம், ஆனால் முயற்சி திருவினையாக்கம் என்பது செய்தி தொடர். ஓகேங்களா? 24வது கேள்வி, ஒரு பொறுத்துக. ஓகேங்களா? மகேந்திரவர்மன் மத்தவலாசம். ஓகேங்களா? அருணாச்சல கவிராயர் ராமநாடகம். பழைய கொஷினுக்கு அருணாச்சல கவிராயர்லாம், பட் இப்போவும் ரிப்பீட்டடாக கேட்குறது. கோபாலகிருஷ்ண பாரதியார் நந்தன சரித்திரம். காசி விஸ்வநாதர் டம்பாச்சாரி விலாசம். 25வது வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதமேந்தி போராடிய முதல் பெண்மணி. கரெக்டு தான். ஓகேங்களா? 25வது பாருங்க, ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாள் இணையாருக்கு கிபி 1730 வரணும். ஓகேங்களா? 1800 கிடையாது. அம்மையாரோட காலம் 1730 டு 1796. ஓகேங்களா? ஒரே பெண் மகவாக பிறந்த நாள். சிலம்பாட்டம், வாள்வீச்சு போன்ற பல கலைகளில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். சிவகங்கை மீட்டவரிடம் பலமுறை கேட்பாங்க. 1780 மீட்பாங்க. எந்த வருஷம் போர் நடந்திருக்குன்னா 1772 போர் நடந்து அதனால் தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க. அவர்கள் கணவர் அந்த போரில் முத்துவடகநாதர் கொல்லப்பட்டுள்ளார். ஓகேங்களா? 3வது பாருங்கள், சிவகங்கை மன்னர் முத்துவடகநாதர் வேலுநாச்சியாரை மணந்து கொண்டார். கரெக்ட் தான். ஸோ அனைத்தும் சரி. 1772 போர் நடந்திருக்கும். முத்துவடகநாதர் இதுவாயிட்டிருப்பார். ஸோ 1780 அகைன் மீட்டிருப்பாங்க. 26வது டேஷ் கோல் காரிக்கோள் என அழைக்கப்படுவது சனிக்கோள் காரிக்கோள் என அழைக்கப்படுகிறது. இக்கோளில் கந்தகம் மேக்னெட் அதிகமாக இருப்பதால் அது காரிக்கோள் என அழைக்கப்படுகிறது. சேட்டன் சொல்கிறாங்க. ஓகேங்களா? 27வது பாருங்கள், தானே ஒளிவிடக்கூடிய ஞாயிற்றை நாள்மீன் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? தானே வரும்போது நாள்மீன் என்றும், ஞாயிற்றிடமிருந்து ஞாயிறுனது சன் ஒளி பெற்று ஒளிவிடக்கூடியதை கோல்மீன் என்றும் பண்டை தமிழர் குறிப்பிட்டனர். ஸோ 1வது தவறாக மாற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. 2வது மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையல் காதலை வாழி மதி என்பது திருக்குறள் வரியில் கரெக்டு. திங்களை பாம்பு கொண்டற்று என்னும் குறள் தொடர் திங்கள் மறைப்பு சந்திர கிரகணம். திங்கள் என்பது சந்திரன். அப்போது கூற்று 2, 3 சரி. 28வது பாருங்கள், வளவனியவா வானூர்த்தி என்பது புறநானூறு. வான்வழி எந்திரம் பயணங்கள் பற்றி குறிப்பது சிலம்பம் குறிப்பிடுகிறது. மணிமேகலையும் குறிப்பிடுகிறது. மயிர்பொறி விமானங்கள் சீவக சிந்தாமணி. வானூர்த்தி வடிவம் டிசைன்ஸு அண்டு அதனை ஏற்றும் முறை என்பலாம் பெருங்கதை சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி. ஓகேங்களா? 29வது பாருங்கள், ஜார்ஜ் போப் தமிழுக்கு தொண்டாற்றியவர். 1886 என்னது திருக்குறள். 1900 தமது 80வது வயதில் திருவாசகம். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணவர் தான். ஸோ அவரை பற்றி கேட்டுருங்க. அவருடைய ஆண்டு கேட்கலாம் கண்டிப்பாக. ஏப்ரல் 24, 1820 அவர் பிறந்தார். ஓகேங்களா? ஏப்ரல் 24, 1820. ஓகேங்களா? 29ஆ? இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21. ஏன்னா அப்படியே கோயின்சிடெண்ட்டாக போச்சுங்க. ஏப்ரல் 21 என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் 3 நாள் அடுத்து பிறந்திருக்காரு +3. ஏப்ரல் 21 சிவில் சர்வீஸ் டே. ஓகேங்களா? சிவில் சர்வீஸ் டே. இந்த டே லாஸ்ட் நடந்த குரூப் 1ல் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக படிச்சுங்க. சிவில் சர்வீஸ் டே. அகதிகள் தினம் ஜூன் 20. ஓகேங்களா? 30வது கேள்வி பாருங்கள், உலகம் நிலை பெற்றிருக்க காரணமானவர்கள் பண்புடையவர்களால் தான் உலகம் நிலை பெற்றிருக்கிறது. ஓகேங்களா? 31வது கேள்வி, கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல். ஓகேங்களா? அது தொடர்பானவற்றில் தவறானது கேட்குறாங்க. கிறிஸ்துவ தேம்பாவணி பார்த்தீங்கன்னா தேம்பாவணி தான் அது ஒரு நூல். தேம்பாவணி. ஓகேங்களா? 3 காண்டம் 36 படலம் 3615 பாடல்கள். ஸோ 3மே கரெக்ட். தேம்பாவணி தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என்பது தேம்பா கூட்டல் அணி எண் வரும்போது தான்
இது வாடாத மாலைன்னு வரும். தேன் போன்ற இனிய பாக்களை உடைய அணி என்பது இதுக்கு சரியானது. ஸோ ஆப்ஷன் டி தவறு. 32வது பாருங்கள். சிலப்பதிகாரம் உரை எழுதிய அடியார்க்கு நல்லார் கூத்து வகைகள் பற்றியும் நாடக நூல்கள் பற்றியும் தமது உரையில் குறிப்பிட்டுள்ளார். கரெக்டு. முறுவல், சயந்தம், செயற்றியம், மதிவானம், நாடகத்தமிழ் நூல், விளக்கத்தார் கூத்து, குணநூல், கூத்து நூல் முதலிய பல நூல்கள் நாட்டியத்திற்கும் கூத்துக்கும் நாடகம் இலக்கணம் வகுத்துள்ளார். இதுவும் கரெக்டு. நாடகக்கலை பற்றியும் காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்களை பற்றி கூறுகிறது. சிலப்பதிகாரம் தான் கூறுகிறது, மணிமேகலை கிடையாது. ஸோ 32வது ஆப்ஷன் ஏ. 1, 2 மட்டுமே சரி. 33வது பாருங்கள். திருவள்ளுவர் உலகத்தாரால் பாராட்டப்படுபவர் என்று திருவள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவுவரை தான் திருவள்ளுவர் உலகமே பாராட்டுமா. நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவுவரை உலகமே பாராட்டும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். சிம்பிளாக, ஏன்னா தமிழில் இப்போ யூனிட் 8 இருக்குது. ஸோ உலகத்தாரால் பாராட்டப்படுபவர் பண்புடையவரா, சிறந்த சொல் பண்புடையவர்களா, அன்பும் அறனும் உடையவரா, நேர்மையுடனும் அறத்தை செய்ய வேண்டும், அப்படியாப்பட்டவரை உலகம் கண்டிப்பாக பாராட்டும். ஓகேங்களா. 33வது டி. 34வது பாருங்கள். சாரி, 34வது. பகலும் இருளாக. ஓகேங்களா. நம்ம பகலை நடந்து போனால் கூட நம்மளுக்கு பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழ இயலாதவருக்கு பகலும் இருளாக தோன்றும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். 35வது. நிலம், நீர், தீ, வலி, விசும்போடு கலந்த மயக்கம் என்று சொல்வது தொல்காப்பியம். ஓகேங்களா. தொல்காப்பியத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐம்பூதங்களை பற்றி புறநாற்றிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 36வது. பேதையர் நட்பு தேய்பிறை போன்றது. எதுக்கும் உதவாத நட்பு. நிலவு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து சுருங்கி கொண்டு வருகிறது பார்த்தீங்களா, அமாவாசை, அது போன்று. பண்புடையவர் தொடர்பு நவில் தரும் நூல் நயம் போல. அறிவுடையோர் நட்பு அறிவுடையோர் நட்பு வளர்பிறை போன்றது. ஓகேங்களா. இடுக்கண் துன்பப்படும் போது வரும் நட்பு உடுக்கை இழந்தவன். நம்ம ட்ரெஸ் டக்கு நழுவும் போது நம்ம ஃப்ரெண்டு நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரெஸ் நழுவுற இடத்துக்கு போய் அட்ஜஸ்ட் பண்ணிடும். அது போல் தன் நண்பன் துன்பத்தில் இருக்கும்போது உதவுகின்ற நட்பு உடுக்கை இழந்தவன் கை போன்று என்று வள்ளுவர் சிறப்பாக குறிப்பிடுகிறார். ஸோ ஆப்ஷன் ஏ 36க்கு. 37க்கு பாருங்கள். திருத்தணி சரவண பெருமாள் யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக நான்மணி மாலை என்ற இயற்றினார் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். 38வது பாருங்கள். ஓகேங்களா. இங்கிலாந்து நாட்டினுள் அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. சரி. ரஷ்ய நாட்டில் அணுத்துளைக்காத ஒரு கிரகன் மாளிகையில் சுரங்க பாதுகாப்பீட்டில் திருக்குறள் வைக்கப்பட்டுள்ளது. சரி. திருக்குறள் பெருமை உணர்த்தம் வீரமாமுனிவர் ஆங்கிலத்திலா? இல்லை, ஜி போப் தான் ஆங்கிலத்தில் பண்ணியிருக்கார். லத்தீனில் வீரமாமுனிவர் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டு. 1, 2 மட்டுமே சரி. 39வது. சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் ஞாயிறு போற்றுதும் என ஞாயிற்றை போற்றுள்ளார், சூரியனை போற்றுள்ளார். ஞாயிற்றை சுற்றி பாதையை சுற்றி வட்டம் பழந்தமிழர் அப்பவே கணிச்சு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு புறநானூறு குறிப்பிடுகிறது. அதுவும் சரி. செஞ்ஞாயிற்று செலவும் மஞ்ஞாயிற்று பறிப்பு சூழ்ந்த மண்டலம் என்பது சீவகஸ்தாமணி கிடையாது, புறநானூற்று வரிகள். சரிங்களா. அப்போ 1, 2 மட்டுமே சரி. 40வது பாருங்கள். தடை உண்டு என்று உரைப்போர் தமிழ் உலகில் இல்லை என்று கூறியவர் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. சில இம்பார்ட்டன்ட் வரிகள்லாம் படிக்கும் போதே மைண்டில் ஆழ்ந்து படித்து ஏற்றிக்குங்க. சும்மா பழைய புக்கில் கேட்கும் போது தேவையில்லாத கொஷின்ஸ்லாம் லாஸ்ட் குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி இது பண்ணாதீங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா பாருங்கள், தடை உண்டு என்று உரைப்போர் தமிழ் உலகில் இல்லை என்று கூறியவர் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. ஓகேங்களா. 41வது கேள்வி பாருங்கள். புது கவிதைக்கு. ஓகேங்களா. புது கவிதைக்கு பாரதியார். கரெக்டு. சமுதாய புரட்சிக்கு பாரதிதாசன். பொது உடைமைக்கு திருவி கல்யாண சுந்தரனார். தனித்தமிழுக்கு மறைமலை அடிகள். ஓகேங்களா. 42வது பாருங்கள். திருவருட்பா ராமலிங்க அடிகளாரால் இயற்றப்பட்டது. ஓகேங்களா. திருவருட்பா எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? 5818 பாடல்களை கொண்டுள்ளது. அருமையான வரிகள். 43வது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசியினால் இளைத்தே என்ற அடியில் இடம்பெற்ற நூல் பிள்ளை பெருவிண்ணப்பம். ஓகேங்களா. தெய்வமணி மாலையும் ராமலிங்க அடிகளாரோடு தான். பிள்ளை பெருவிண்ணப்பம் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள பகுதி பிள்ளை பெருவிண்ணப்பம். 44வது பாருங்கள். இம்பார்ட்டன்ட்.
15ஆம் நூற்றாண்டின் போலந்து நாட்டைச் சேர்ந்த எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? போலந்து நாட்டைச் சேர்ந்த நிக்கோலஸ் உலகம் தட்டை இல்லை உருண்டையானது என்ற முறை சொல்லியிருக்கார், கணித்து கூறியிருக்கார் 15ஆம் நூற்றாண்டில். 16ஆம் நூற்றாண்டில் ஃபஸ்ட்டு 15 அப்புறம் 16 கலிலியோ வராரு. கலிலியோ உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டு சொன்னவர் கலிலியோ. தொலைநோக்கியால் சொன்னவர் கலிலியோ. அதெல்லாம் சொல்கிறதுக்கு பல ஆண்டு வருடங்களுக்கு முன்பு சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. உலகம் வந்து உருண்டையானதான் அதனால் சுத்திங்குதுன்னு திருவள்ளுவர் அப்பயே சொல்லிட்டாரு. ஸோ 44வது டி அனைத்தும் சரி. 45வது பாருங்கள், ராமலிங்க அடிகளார் தொடர்பானவற்றில் தவறானது கேட்குறாங்க. ஓகேங்களா? 45வது தவறானது. சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள வடலூரில் பிறந்தார். ஓகேங்களா? இங்கே தவறு, அது கடலூர். ஆப்ஷன் பி பாருங்கள், வடலூரில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், சத்திய ஞான சபை, சத்திய தர்மசாலை ஆகியவற்றை நிறுவினார். எல்லாமே வடலூரில் தான் நிறுவினார். சரி. திருவருட்பா, ஜீவகாரண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் இவருடைய நூல்கள் சரி. இவர் பிறந்தது அக்டோபர் 5 1823 டு 1874 ஜோதி அடைந்திருப்பார். நீங்கள் நிறைய பேர் ஃப்ரீயாக இருக்கும்போது வடலூர் தர்மசாலைக்கு போய் பாருங்கள். இன்றும் பசிப்பினி போக்கத்துக்காக அவர் ஏற்றிவிட்ட அன்னதானம் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மனசை சுத்தமாக போய் பாருங்கள். கண்டிப்பாக கடவுள்ன்றது ஒளி வடிவாக தெரிகிறாரு, பிறர் பசியை போக்கும்போது தெரிகிறாருன்னு வள்ளலார் இயற்றிய பசிப்பினி போக்கிய அடுப்பு இன்றும் எரிந்து கொண்டிருக்கிறது. அதனால் டைம் இருக்கும்போது ப்ளசண்ட்டான இடத்துக்குலாம் போய் பாருங்கள், கண்டிப்பாக ப்ளசண்ட்டாக இருக்கும். 46வது பாருங்கள், பராபர கன்னி, எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி மற்றும் நந்தீஸ்வர கன்னி. பாருங்கள், கன்னின்னும் போது கண்டிப்பாக ராமலிங்க அடிகள் அவருடைய பாதம். ராமலிங்க அடிகள் அவருடைய குருவாக தாய்மானவர் சொல்லப்படுகிறார். ஸோ தாய்மானவரும் கன்னி எப்போ பராபர கன்னி ஈற்றிருப்பார். பட் இந்த அடிகள் பார்த்தீங்கன்னா சுல்தான் அப்துல் காதிர். ஓகேங்களா? 47வது கேள்வி, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்றால் பாரதிதாசன். தமிழ்நாடேன்னு வரும்போது நீங்கள் பாரதியார் போட்டலாம், பட் இது பாரதிதாசன். 48வது பாருங்கள், குற்றிய லோகுரம் உரிய மாத்திரை அரை மாத்திரை. 48வது பி. 49 இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான். இம்பார்ட்டன்ட் வரிகள், தமிழுக்காக உயிர் நீத்தவர்கள் டிஎன்பிசி அடிக்கடி கேட்டுருவாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் பி. 50வது உயிர் தொடர் குற்றியலுகரம், குற்றியலுகரம் தான், குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியலுகரம். ஓகேங்களா? 50வது உயிர் தொடர் குற்றியலுகரம் பாருங்கள், பாலாறு இல்லு குட்டலா, அங்கே லா வருதுங்களா, லா பிரிக்கும் போது இல்லு குட்டலா உயிர் ஆ வருகிறது. வன்தொடர் குற்றியலுகரம் சுக்கு வன்மையான எழுத்துக்கள் கசர தப்பற. மென்தொடர் குற்றியலுகரம். ஓகேங்களா? இங்கு மெல்லின எழுத்துக்கள். ஓகேங்களா? ங ஞ ந ந ம ந. ஓகேங்களா? இது 2 இது 3. அப்போ இடைத்தொடர் குற்றியலுகரம் எரள வழல ரா வருகிறது. ஸோ 50வதுக்கு ஆப்ஷன் சி. 51வதுக்கு இப்போ சொன்னதான், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு வையமேன்னு வரும்போது பாரதிதாசன், தமிழ்நாடுன்னு வரும்போது பாரதியார். 52 வீரமாமுனிவர் தமிழ் முனிவருள் ஒருவராக விளங்குகின்றார் என்று சொன்னவர் ராபி சேதுப்பிள்ளை. மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கவர் பண்ணியாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது உங்கள் சஜஷன் சொன்னாலும் சொல்லுங்கள். ஃப்ரீயாக கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் ஆன்லைனில் கரெக்டாக கண்டக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். 6வதுலேருந்து 12வது வரையும் கிளியராக முடிச்சிருவோம். புது புக் இப்போ 6வதுலேருந்து 8வது வரையும் பழைய புக் கண்டிப்பாக கவர்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 52 கொஷின்ஸ் இருக்குது. நியர்லி 70 கொஷின்ஸ் இதில் மட்டும் இருக்கும். அதே மாதிரி 6th 7th கொஷின்ஸ் இருக்குது. நீங்கள் நம்ம டெஸ்ட் பேட்சை கரெக்டாக யூடியூப்பில் ஃபாலோ பண்ணவே உங்களுக்கு நல்ல ஒரு தமிழ் மேக்ஸிமம் பழைய புக் புது புக் கவர் பண்ணிடலாம். சிலபஸ் வைஸ் மட்டும் தேவையில்லாத கேள்விகள் எதுவுமே இடம்பெறாது, உங்களுக்கே படிக்கும்போது தெரியும். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது சஜஷனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பாரதி டிஎன்பிசி அகாடமி 9வது, இதுக்கப்புறம் 9வது 10வது புது புக் வந்துடும். அதே மாதிரி 9வது 10வது பழைய புக்கும் கிளியராக மூலிகைகள் சம்மந்தமாகலாம் நிறைய கொஷின் இருக்குது, அதுவும் வந்துடும். ஸோ 11வது 12வது வந்துடும். எல்லாமே உங்களுடைய சப்போர்ட்டை பொறுத்து தான். நல்லா இருக்குதுன்னா உங்கள் கமெண்டில் அதுக்கும் சொல்லுங்கள். இல்லைங்க சார் இது எதாவது மாற்றணும் அதனால கமெண்டில் சொல்லுங்கள். அதனால் தயவுசெய்து ஒரு இதுவாக பார்க்காதீங்க. உங்களுடைய ஒரு வேர்ட்ஸுமே கண்டிப்பாக மோட்டிவேஷன் தான். ஓகேங்களா? 9th 10th புது புக்கு வந்துடும். ஸோ ரிவிஷன் டைம் இது வேஸ்ட் பண்ணாதீங்க லைஃப்பில். அதுக்கப்புறம் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க.
எல்லாருக்கும் நல்ல எக்ஸாம் படித்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பாரதி டிஎன்பிசி அகாடமி.